கேளடா மானிடா கப்பலோட்டிய தமிழன் வ. சிதம்பரம் வாழ்க்கை வரலாறு எடுத்தாரு. அதான் அந்த படம். அந்த படத்துல ஒரு பகுதியில பாரதியார் வருவார். எஸ்.வி. சுப்பையா. பா, பாரதியை நேர்ல பார்க்காதவங்களா அவரை பார்த்தா போறோம். அவ்வளவு அருமையா அந்த கோபம், ரௌத்ரம், அந்த பேச்சு, அந்த அந்த மாதிரி இருக்கிற அவருடைய தோரணை, நடை, உடை, பாவனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா நடிப்பாரு சுப்பையா. அந்த படத்தை எடுத்தாங்க. பாரதியை பற்றி தனியா முழுமையா அவருடைய வாழ்க்கையை படம் எடுக்கணும்னு இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்திரன் அவருக்கு ரொம்ப ஆசை. நிறைய முயற்சி பண்ணாரு. இது என்னமோ அவருடைய நேரமோ என்னமோ அவர் எடுக்க முடியலை. அதாவது பாரதி எடுக்கிறாங்க, பாரதியை படிக்கணும், இந்த காட்சி படுத்தணும், ஒரு 60 காட்சி வரணும். 60 காட்சி, ஒரு காட்சி 20 நிமிஷம்னா 120 நிமிஷம், 2 மணி நேரம் ஒரு படம். அந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து இது நல்லா இருக்கா, இதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு உரையாடல் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் பாரதிதாசனே முயற்சி பண்ணார். பாரதிதாசன் 2 தடவை படத்தை எடுக்கணும்னு ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. எல்லாம் பங்குதாரர்கள்லாம் சேர்த்தாரு, படம்லாம் பூஜையெல்லாம் போட்டாரு. அப்புறம் எடுக்க முடியல. மறுபடியும் சில பேரை கூப்பிட்டாரு, மறுபடியும் பேசணும் பண்ணாரு, எல்லாம் நடவடிக்கை எடுத்தாரு, முடியல. அப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. பாலச்சந்தர் எடுக்கணும்னு நினைச்சாரு, அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஞான ராஜசேகரன் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, மிகச்சிறந்த கலை உணர்வு உள்ள மனிதர். அவருக்கு பாரதி மீது மிகுந்த பற்று. அவர் எப்படியாவது எடுக்கணும்னு முயற்சி பண்ணார். அப்போ என்ன செஞ்சார், பாரதியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்களை படித்து அது ஒவ்வொரு காட்சி. பாரதியார் எப்படி இருந்தார், ஒரு சின்ன காட்சி வச்சிங்களேன். உதாரணமா, பாரதியார் வறுமையில் இருக்கார், வீட்டில் அரிசிக்கே இல்லை. ஆனால் நம்ம பக்கத்தில் போய் கடன் வாங்கி கொண்டு வந்து அரிசியை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சமைக்கலாம்னு வச்சிருக்கு. அப்போ காக்கை குருவிகள்லாம் அந்த பக்கம் வருது. வந்தவுடனே ஒரு படக்குன்னு எடுத்து அதை அப்படி தூக்கி போடுறாரு. அரிசி கடன் வாங்கிட்டு வீட்டில் அரிசியை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் அதை பற்றி இப்போ இல்லை, இந்த காக்கை குருவிகள்லாம் உணவு இல்லாமல் தவிக்கிறதுன்னு தூக்கி போட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, அதான் பண்ணார். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பண்ணார். அந்த அம்மா அங்கேருந்து வந்து உங்க மனைவி செல்லம், ஏங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொண்டு வந்து அரிசியை வச்சா நீங்க வாட்டுக்கு பறவைகளுக்கு போய் செல்லம்மா, அந்த பறவைகள் சாப்பிடுவதை பார், அவைகள் பசித்தே இருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்றாரு. நல்லா போச்சு போங்க, இப்படி இருக்கீங்களே. அப்போ ஒரு மனிதாபிமானத்தோடு பறவைகளையும் மிருகங்களையும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக பாரதி. இது ஒரு காட்சி. இதே மாதிரி பல்வேறு காட்சிகள். அந்த காட்சிகள் எல்லாம் அவர் எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100-200 காட்சி எழுதுறாரு. 200 காட்சியா அப்புறம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து உரையாடல் பண்ணி ஒரு 60 காட்சியா மாத்தினார். அதுல ஒரு 15 காட்சியை எடுத்து பார்க்குறாரு. அது நல்லா வந்திருக்கு. அந்த நேரத்துல எஸ்.வி. சுப்பையாலாம் இல்லை, அவங்களாம் இறந்துட்டாங்க. அதனால வந்து ஒரு வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடிகர் தான். ஆனாலும் இந்த பாரதி வேஷத்துக்கு கொஞ்சம் பொருத்தமாகவே இருந்தார். அருமையா. நான் வந்து பாடல் பிறந்த கதைன்னு ஒன்று சொல்லுவேன். டிவியில் கூட தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு பாட்டு, பாரதியார் வந்து தெருவில் பாடிக்கிட்டு இந்த கழுதையெல்லாம் கூட அந்த பிராமணர்கள்லாம் வந்து கழுதை பக்கம் போக மாட்டாங்க. இவர் கழுதையை தூக்கி வச்சுக்கிட்டு போவார். அதே மாதிரி அந்த காலத்தில் பொண்டாட்டி கழுத்து மேலே கை போட்டுக்கிட்டு யாரும் போக மாட்டாங்க. இப்பெல்லாம் அது சகஜமாகி போச்சு. இவர் பொண்டாட்டியை கழுத்து மேலே கை போட்டுக்கிட்டு ரோட்டில் போகிறாங்க. இவங்களை என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து சாதாரண ஆள்களை பார்த்தா அவங்க கூட சேர்ந்து பழகிறது, ஜாதி மதம் பார்க்கறது இல்லை, எல்லாரும் கூட போய் பேசுறது, முஸ்லீம் கூட பேசுறது, கிறிஸ்டின் கூட பேசுறது, எல்லாம் பெருசா இப்படி ஒரு முற்போக்கா இருந்திருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட பாரதி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வரணும். இதுதான் சூழ்நிலைமை. பாரதி படத்துல வர வேண்டிய சூழ்நிலைமை. இதுக்கு என்ன பாட்டு எழுதலாம், யாரை வச்சு எழுதலாம்னு இந்த இயக்குனர் ஞான ராஜசேகரன் யோசனை பண்றார். பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து இசைஞானி தான், அவர் தான் பாடல். அவர் இசைஞானியும் நிறைய பாரதி புத்தகத்தை படிச்சிருக்காருங்கிறது அவர் சொன்ன ஒரு அறிவுரையை வச்சுதான் நம்ம சொல்ல முடியுது. என்னன்னா, இசைஞானி சொன்னாரு, இந்த வரிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வரிகளை பாருங்க, இது இருந்தா இந்த சூழ்நிலைமைக்கு நல்லா இருக்கும், பாரதி பாடிட்டு வர மாதிரி எடுக்கலாம். படிச்சு பார்த்தா ரொம்ப அருமையான வார்த்தை. கேளடா மானிட ஜாதியில் கீழோர் மேலோர் இல்லை அப்படின்னு அருமையான பாட்டு. கேளடா மானிடாவா எம்மில்
அதுல ஒரு அருமையான ஒரு உதாரணம் வரும். எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு. எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. இந்த நாய்க்குட்டி பல குட்டிகள் போட்டுது. அதுல கருப்பு நிறம் ஒரு குட்டி இருந்தது, வெள்ளை நிறம் ஒரு குட்டி இருந்தது, பாலின் நிறம் ஒரு குட்டி இருந்தது, இப்படிலாம் இருந்தது. ஆனா இந்த குட்டி இருந்தாலும் அந்த தாயுடைய மகள் தானே. அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு தாய் வைத்து மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு அந்த வரிகள் நீங்க இப்ப கூட கேட்கலாம். பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு அருமையா பாடிட்டு வருவாங்க. அது இசைஞானி கொடுத்த ஒரு அடிப்படையில பாரதியின் வரிகளில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல். அந்த அருமையான பாடலம். இப்படி பல்வேறு இதுக்கு மத்தியில அவர் இந்த படத்தை எடுத்து வெளியிட்டாருங்க. உலகம் பூராவும் மிகச்சிறந்த பெயரை ஞான ராஜசேகரன் அவர்களுக்கு ஏற்படுத்த படம் பாரதி படம் தான். அவருடைய சீடன் பாரதிதாசன் நினைச்சாரு முடியல. பாலச்சந்தர் 100 படம் எடுத்தவர் நினைச்சாரு முடியல. ஆனால் அந்த கொள்கையோடு அந்த லட்சியத்தோடு எடுத்தே தீர வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு இருந்ததுனால ஞான ராஜசேகரன் அவர்கள் இந்த படத்தை எடுத்து முடித்தார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் பாரதியை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இது ஒரு அருமையான விஷயமாக நான்